கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஒரு புதிய செய்திக்குள்ளே கடந்து வருகிறோம். செய்தியின் தலைப்பு கர்த்தர் என் மேல் நினைவா இருக்கிறார். கர்த்தர் என் மேல் நினைவா இருக்கிறார். லார்ட் டேக்ஸ் தாட்ஸ் ஃபார் மீ. இதான் செய்தி. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல கிருபை முன் செல்ல அருளும். பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பாரினில் காரீரல் கஷ்டங்கள் அணுகாமல் பரணே என் முன்னே தீபமாய் வாரும். பாரினில் காரீரல் கஷ்டங்கள் அணுகாமல் பரணே என் முன்னே தீபமாய் வாரும். என் இயேசு ராஜா சாரோ நின் ரோஜா கிருபை தந்தாலே போதும். கடல் எனும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடல் எனும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தர் நீர் அல்லவோ கடவாத எல்கையை என் வாழ்வில் தாரும். கடலினை கண்டித்த கர்த்தர் நீர் அல்லவோ கடவாத எல்கையை என் வாழ்வில் தாரும். என் இயேசு ராஜா சாரோ நின் ரோஜா கிருபை தந்தாலே போதும். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரிசீர்க்கும் தேவா என் ஜீவ படகில் நங்கோரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரிசீர்க்கும் தேவா என் ஜீவ படகில் நங்கோரம் நீரே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களுக்கு பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாலசுந்தரி பிரைஸ்லாட். செய்திக்கு ஆதாரமான வசனத்தை எடுத்துக்கொள்வோமா? சங்கீதம் 40வது அதிகாரம் 17வது வசனம். சங்கீதம் 40:17. பாலசுந்தரி சவுண்ட் வால்யூம் கரெக்டா இருக்க கொஞ்சம் பாத்துக்கோமா? நான் சிறுமியும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். ஆண்டவர் எங்க இருக்காரு? பரலோகத்தில் இருக்கிறார். நம்ம எங்க பூமியில் இருக்கிறோம். அங்கிருந்து நம்மளை பார்த்தா ஒரு 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 அணு மாதிரி தான் இருக்கும், ஒரு ஆட்டம் போல தான் இருக்கும். அப்படி இருக்கிற நாம் ஒரு மண்ணுக்கு ஒப்பானவர்கள். நாம் ஒரு செகண்ட்ல நம் ஜீவன் நம்மளை விட்டு போச்சுன்னா நம்ம மண்ணுக்கு பெறும். ஆனா நம்மளை குறித்து ஆண்டவர் நினைவா இருக்கிறார். தாவீது சொல்றார், ஸ்பெசிபிக்கா தாவீது சொல்ற என் மேல் அப்படிங்கிறார். இன்னைக்கு பாலசுந்தரி மேல் ஆண்டவர் நினைவா இருக்கிறார். என் மேல் ஆண்டவர் நினைவா இருக்கிறார். சரி, முதலாக ஆண்டவர் எப்ப நினைவா இருக்கிறேங்கிற ஒரு காரியத்தை பைபிள்ல வருதுன்னு கேட்டீங்கன்னா ஆதியாகமம் 8வது அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்துக்கணும். ஆதியாகமம் 8:1. ஆண்டவர் இந்த உலகத்தை வெள்ளத்தால அழிக்க பிளான் பண்ணார். ஆனா ஒரு கூட்டத்தார மாத்திரம் வேலைக்குள்ள சேர்த்து வைக்கிறார். சேர்த்து வச்சுட்டு ஓகே தேங்க்யூ. ஒரு கூட்டத்தார் மாத்திரம் எங்க வச்சிருக்காரு? பிள்ளைகள் வச்சிருக்காரு. பேலையில இருக்கிற அவர்கள் பாதுகாப்பா வைக்கிறார். சேஃப்டி பாதுகாப்பா வச்சு இப்ப அவர்களை என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதியாகமம் 8வது அதிகாரம் 1 வசனம். தேவன் நோவாவையும் அவனோடு பேலையிலே இருந்த சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். நினைக்கிறார். ஓ, நம்ம ஆதாம் சந்ததியில ஒரு வித்த பாதுகாக்கிறோம். அதான் முக்கியம். சாத்தான் வித்த அழிக்க பார்க்கிறான், பாவத்தை கொண்டு வந்து அழிக்க பார்க்கிறான். ஆனா ஆண்டவர் ஒரு வித்த பாதுகாக்கிறார். இந்த ஆபிரகாம்ல இருந்து யார் வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நோவால இருந்து ஆபிரகாம் வரணும்.
ஆபிரகாம்ல இருந்து தொடர்ந்து தாவீது வரணும், தாவீதிலிருந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சந்ததி வரணும், இவர்கள் காக்கப்படணுங்கிறக்காண்டி ஆண்டவன் சிறந்த எங்க வச்சிருக்கிறார். இப்ப ஆண்டவன் சிறந்த நினைக்கிறதுக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறார். எல்லாத்துக்கும் டைம் இருக்குது. நான் அதை பயங்கரமா நம்புறேன். உலகத்துல எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் நான் அசைக்க முடியாத நம்பிக்கை எதன் மேல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டைம். இந்த டைமை குறித்து நம்ம வசனத்தை வாசிக்க போறோம். பிரசங்கி 3வது அதிகாரம் 11வது வசனம் பக்கம் 7, 9, 3. பிரசங்கி 3வது அதிகாரம் 11வது வசனம். ஆண்டவர் உலகத்தை பாதுகாக்கிறார், நோவாவை பாதுகாக்கிறார், அதுக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறார். வாசிப்போமா? பிரசங்கி 3வது அதிகாரம். அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே டைம் வச்சிருக்கார். நான் 2000 ரட்சிக்கப்பட்டேன், அது டைம், அவருடைய டைம். கேட்கலாம், ஏன் 90 ரட்சிக்கப்படல? எனக்கு தெரியாது. ஏன் அதுக்கப்புறம் ரட்சிக்கப்படல? எனக்கு தெரியாது. ஆண்டவர் 2000 ஒரு டயத்தை பிக்ஸ் பண்ணிருக்கிறாரு. அன்னைக்கு என்னை ரட்சித்தாரு, ஒவ்வொரு ஸ்டெப்பா கொண்டு போறாரு. டிக் அடிச்சுக்கிட்டே இருக்கிறார். சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அந்த நேர்த்தியாய் செய்யும் போது ஆண்டவர் பாத்தீங்கன்னா, ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மரம் செய்யும் மனுஷன் மனுஷனால் கண்டுபிடிக்க முடியும். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல எனக்கு தெரியாது அந்த இவ்வளவு ஆசீர்வாதம். ஆனா அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்யும்போது நினைவு கூறுகிறார். இவனுக்கு என்ன ஆசீர்வாதம், இந்த பொண்ணுக்கு என்ன ஆசீர்வாதம், ஒவ்வொருத்தருக்கு என்ன ஆசீர்வாதம், அதான் அவரு டைம்ல வச்சிருக்கிறாரு. அதுலதான் கொண்டு போவார். அதை மாற்றவே முடியாது. சரி, ஆண்டவர் அடுத்து யாரை நினைத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னாலை பார்க்க போகிறோம். அன்னா எடுத்துக்கலாமா? பக்கம் 340, 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 19. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 19. இப்ப அண்ணா பிள்ளை இல்லை என்ற போது ரொம்ப சோகமாயிருப்பான். அவ அழுதுகிட்டே இருப்பான், சாப்பிட மாட்டான். சக்களத்தி அப்படின்னு ஒருத்தி இருக்கா, கணவனுடைய 2வது மனைவி. நிறைய பன்னிக்குட்டி மாதிரி பிள்ளைய பத்தி போட்டிருக்கான். அது ஒரு பேர் கூட அதுல கிடையாது. அத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் இதான் வேஸ்ட். ஆண்டவர் என்ன செய்யறா, ஒரு கர்ப்பத்தை டெம்பரவரி அடைத்து வைக்கிறார். ஏன் அடைத்து வைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெஸ்ட் ஒன்னு கொண்டு பாக்குறாரு. பெஸ்ட் சாமுவேல். இந்த பெஸ்ட் ஒன்னு கொண்டதற்கு ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 19வது வசனம். அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்க தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கனா தன் மனைவியாக அன்னாலை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தார். ஆண்டவர் டைம் வச்சிருக்கிறார். டைம் வச்சு எப்பவுமே நமக்கு ஒரு பெஸ்ட் கொடுக்கணும் ஆண்டவர் நினைப்பார். அந்த பெஸ்ட் அவர் கொடுக்கறதற்கு ஒரு டைம் வச்சிருக்காரு. என்ன செய்யறாரு பாருங்க. கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அப்ப உலக தோற்றத்துக்கு முன்னாடியே சாமுவேல் ஒருத்தன் வரணும். அவன் யார் மூலமாக வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னாள் மூலமாக. அன்னாள் என்ன செய்யணும், ஒரு பாடுகள் வழியாக போகணும். பாடு கஷ்டம் வேதனை உங்களுக்கு தெரியாது. பிள்ளை இல்லைன்னா ஒரு கஷ்டமான ஒரு காரியம். எல்லாரும் கேட்பாங்க, என்ன நீ சும்மாதான் இருக்கேன், சும்மாதான் இருக்கேன் கேட்கிற கேள்விக்கு பதில் நம்மளால சொல்ல முடியாது. ஆனா ஆண்டவர் என்ன செய்வார்னா நினைத்தருவார். யாரை நினைக்கிறார்? அன்னாலை நினைத்துள்ளார், சாமுவேலை கொடுக்கிறார். சில நாள் சென்ற பின்பு 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 20வது வசனம். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்திலே அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல். கர்த்தரை கேட்டேன், அவர் கொடுத்தார். என்னை நினைத்தருளினார். என்னை நினைத்தருளி எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். இது ஆண்டவர். நான் உங்களுக்கு காட்டினேன். தாவீது சொல்கிறார், அவரை நினைத்தருளினார். ஆனா உலகத்தை அழிக்கிறதுக்கு நோவாவை பேலையில் வச்சுக்கிட்டு எல்லாரையும் நினைக்கிறார். சரி, ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஸ்பெசிபிக்கா நினைக்கிறாரா நினைக்கலாம். அடுத்து இப்ப அவர் யார நினைக்கிறார்? ராக்கேல நினைக்கிறார். எடுத்துக்கலாமா? ஆதியாகமம் 30வது அதிகாரம் 22வது வசனம். ஆதியாகமம் 30:22. இப்ப ராக்கே ரொம்ப அழகான, அழகு அப்படி ஒரு அழகு. கூடவே என்ன வந்துடும் அப்படின்னா பெருமகள். 30வது அதிகாரம் 1வது வசனம். ராக்கேலுடைய கேரக்டர் நம்ம பார்க்கிறோம். ராக்கேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளை பெறாததை கண்டு சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு
யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாற்றால் நான் சாகிறேன் என்று. செத்து போயிருங்க. உங்க நாவில் இருந்து வருகிற வார்த்தைய ஆண்டவர் ரொம்ப ரொம்ப கவனமா கேட்கிறார். நெகட்டிவ் கன்ஃபெஷன் பண்ணவே கூடாது. எனக்கு ஒரு வாத்தியார் தெரியும், நான் பிசிக்கல் டைரக்டரா இருந்தார். ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பார், நல்லா உயரமா இருப்பார், பேஸ்கெட் பால் கோச்சு. அங்க ஸ்கூல்ல படிக்கும்போது அவர் தான் எங்களுக்கு ரன்னிங் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி கொடுப்பாரு. நான் டாக்டரை வந்ததுக்கு அப்புறம் அவருடைய மனைவியை எங்கிட்ட கூப்பிட்டு வர்றாரு. அந்த அம்மா ஒன்னே ஒன்று சொல்லுவேன், நான் சாக போறேன். நானும் கொஞ்சம் கவுன்சிலிங் பண்ணுவேன். 2 பொம்பளை பிள்ளைங்க, நல்ல வசதியான பொண்ணு, நல்ல வச்ச, ரொம்ப அருமையான ஆள். ஆனா அப்படி சொன்ன பொண்ணு ஒரு நாள் தூக்கு போட்டு செத்து போச்சு. இதுதாங்க ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை நினைத்திருளுகிறார், எனக்கு ஏற்ற வேளையில நன்மையை கொடுப்பார், சகலத்தையும் அதான் அந்த காலத்தில் அவர் செய்வார். எனக்கு விசுவாசம் இருக்கு. நாவின் அறிக்கையில தான் ஜீவனும் மரணம் இருக்கு. ஆனா ராகேல் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நான் சாகிறேன். இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நினைத்தருகிறார். எப்படி நினைக்கிறான்னு சொல்லி ஆதியாகமம் 30:22 பாருங்க. தேவன் ராகேலை நினைத்தருளினார். சண்டை போடுறது மாப்பிள்ளையிட்ட போய். அதுக்கு மாப்பிள்ளை என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 30வது அதிகாரம் 2வது அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவனே அல்லாமல் உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறது நான் தேவனா? நான் கடவுளா? என்னால் உன் கர்ப்பத்தை அடைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பேசுகிறார். அப்ப ஆண்டவர் யாரை நினைக்கிறார்? ராகேலை நினைக்கிறார். ஆனா என்ன கிஃப்ட் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்ப்பத்திற்கு 23 ஆதியாகமம் 30:23, அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கினார் என்று சொல்லி, அவர் இன்னும் ஒரு குமாரன் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். நான் உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு வெயிட் பண்ண வைப்பார். சாமுவேல் பிறக்கிறதுக்கு அண்ணால் வெயிட் பண்ணிட்டே இருந்தார். பாதை, கடினமான பாதை, நிந்தை, வேதனை. பிரதான ஆசிரியர் ஏலி பார்த்து சொல்லி, இன்னும் குடிகாரக்கும்படியா நீ குடிச்சிட்டு வந்து வளர்றேன். ஆனா சொல்லுங்க, நான் மன கிளேசம் இல்லாம ஐயா, நான் என் இருதயத்தை ஆண்டோடைய சமூகத்தில் ஊத்திட்டு இருக்கேன். நீங்க நினைக்கிறோம் நான் குடிகார பண்ண கிடையாது. ஆனா அந்த நிந்தையை நீக்கிறதுக்கு தேவன் அண்ணாலை நினைத்துருளி சாமுவேல்ங்கிற ஒரு கிஃப்ட் தூக்கி கொடுத்தார். வச்சுக்கோமா, அந்த அம்மாவுக்கு தெரியாது அந்த கிஃப்ட், யாக்கோபுங்கிற கிஃப்ட் எவ்வளவு வெளியேறப்பட்ட கிஃப்ட்னு தெரியாது. ஆனா இங்க பாருங்க, இன்னொரு கிஃப்ட ராகேலை நினைத்து ஒரு கிஃப்ட் கொடுக்கிறார். அந்த கிஃப்ட்டுக்கு பேர் வந்து யோசேப். இந்த ராகேல் செத்து போயிட்டான், போற வழியே செத்து போயிடுச்சு. இதுக்கு தெரியாது ஆண்டவர் எவ்வளவு ஒரு உசிதமான கிஃப்ட் கொடுத்தாருச்சு. இந்த அம்மா மட்டும் இந்த நெகட்டிவ் கன்ஃபெஷன் சொல்லாம இருந்து, ஆண்டவர் என்னை நினைத்திருக்காருங்க, என்ன பேசுற, எனக்கு ஆண்டவர் ஏற்ற வேளையில் ஒரு கிஃப்ட் கொடுப்பார், ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பார். அந்த ஆண் குழந்தை மூலமாக எகிப்து முழுதும் பாதுகாக்கப்பட போகிறது. நீங்க நினைக்கிறப்பல சும்மா எல்லாம் கிடையாது எனக்கு அப்படின்னு சொல்லி இந்த அம்மா வார்த்தையை சொல்லாதனால கிஃப்ட் கொடுத்துட்டாரு. ஆனா இந்த அம்மாவில் அந்த கிஃப்டை ரசிக்க முடியும். நமக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா அதை நம்ம ரசிக்கணும். ரசிக்கத்தக்க வயதுல அதை கொடுக்கணும். சரி, அது அவர் ஏற்ற வேலையில கொடுப்பாரு. அது அவருடைய வேலை, நம்முடைய வேலை கிடையாது. சரி, இப்ப 24+7 அப்படின்னு ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணாங்க. 24 மணி நேரமும் 7 நாட்கள். 24 மணி நேரமும் 7 நாட்கள் தான் 24+7. அது என்னன்னா, அவ்வளவு நேரம் ஆண்டவர் நம்மளை நினைத்துக் கொண்டே இருக்கிறார். அப்ப அவர் விரும்புகிற ஒரு நபராக நம்ம இருக்கணும். இதான் அர்த்த ஹெடிங். அவர் நினைக்கிறார். அவர் என்ன ஒரு வருத்தப்பட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமத்துல அவர் ரொம்ப சோகமாயிட்டார். ஆதியாகமம் 8வது அதிகாரம், சரி 6வது அதிகாரம் 6வது. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவருடைய இருந்ததுக்கு விசனமா இருந்துச்சு. இது அடுத்த பாயிண்ட். அவர் நம்ம நினைக்கிறார். நமக்கு என்ன குறிப்பா கிஃப்ட்? உசிதமான கிஃப்ட், பெஸ்ட் நமக்கு சந்தேகம் இல்லை. ஆனா அதை நம்ம பெற்றுக்கொள்றது தகுதியா. ஒரு தம்பி என்னுடைய வாழ்க்கையில, அவர் வாழ்க்கையில வந்தார். நான் பல உதவிகள் அந்த பையன் செஞ்சேன். பல 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 உதவிகள் செஞ்சேன். ஒரு நாள் நான் என்னுடைய ரூம்ல உட்கார்ந்துருக்கேன். வந்து என் பக்கத்துல வந்து உட்கார்ந்தார். அப்ப ஒரு கணவன் மனைவி 2 பேரும் கவுன்சிலிங்காக என்ன உட்கார்ந்துருக்காங்க.
கவுன்சிலிங்காக உட்காந்துருக்கும் போது இந்த தம்பி ஊடால பேசி 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 இந்த கண்டினியூட்டை பிரேக் பண்ணிட்டே இருந்தேன். நான் தம்பி ஷார்ட் அப் அப்படின்னு ஷார்ட் அப்னா நான் முக்கியமான வேலையில் இருக்கு, நீ குறுக்க பேசக்கூடாது, ஷார்ட் அப், வாயை பொத்திக்கிட்டு இருக்கு. பயங்கர கோந்துட்டு போய் வாட்ஸ்அப்ல என்னைய திட்டு நீங்க ரொம்ப உங்களுக்கு கொழுப்பு, இந்த 2 பேருக்கு முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக வாயை பொத்திக்கிட்டு நான் தொழில இருக்கிறேன், நான் செய்த நன்மைகளை எல்லாத்தையும் மறந்துக்கிறேன். இது அப்ப நான் நினைப்பேன், என்னத்துக்கு இவன் என் வாழ்க்கையில வந்தான், என்னத்துக்கு நான் இவ்வளவு உதவிகளை அவனுக்கு செஞ்சேன், சித்தனையோ நன்மைகள் அவனுக்கு செஞ்சேன், சொல்ல முடியாது அந்த அளவுக்கு செஞ்சிருக்கேன். ஆனாலும் என்று ஒரு வார்த்தை அவர் இருதயத்தை புண்படுத்திடுச்சு. அதனால நான் வருத்தப்பட்ட என்னத்துக்கே ஆண்டவரை இவனை ஏன் வாழ்க்கையில போட முடியும். அது போலதான் நம்ம இந்த மாதிரி நான் ஒரு சாதாரண மனுஷன், என்னை குறித்து அநேகர் சொல்லுவாங்க என்னத்துக்கு இந்த உலகத்துக்கு வந்தான்னு சொல்லி. ஆனா நம்மளை ஆண்டவர் பார்க்கும்போது மனஸ்தாபப்படக்கூடாது, சந்தோஷப்படும். எனக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் வீக்கா இருந்த சரீர விலகினங்கள் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனாலும் ஓபிக்கு போயாச்சு, வந்து படுக்கணும் போல இருந்துச்சு, படுப்போம் 8 மணிக்கு படுப்போம், செய்தி முடிச்சு ஏன்னா இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இது ஒன்று புதுசா நான் செய்வதில் உண்டாக்குறோம், ரெடி பண்ணி வச்சு. சரி, ஆண்டவர் நெஹேமியா அப்படின்னு ஒரு ஆளை நினைவு கொடுக்கிறார். அந்த நெஹேமியா உடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆண்டவர் 2 பேரை நினைக்கிறார். ஒரு எதிரியும் அங்கேயே வச்சிருக்கிறார், சல்பாத், அவனையும் நினைக்கிறார். இப்ப நெஹேமியாவை உயர்த்தார், அலங்கத்தை கட்டணும். அலங்கத்தை கட்டுறதுக்கு ஆண்டவர் நெஹேமியாவை நினைத்து அவருக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார். ஒரு டாப் பிளேஸ் வைக்கிறார், ராஜாவுடைய பொசிஷன் வச்சிருக்கிறாரு. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீ இப்படியே போனான்னா என்னை மறந்துவேன் நினைச்சிட்டு ஒரு தொப்பிலாம் சல்பாத் இவங்களையும் வச்சிருக்காரு. இவங்களையும் நினைப்பார், நினைச்சு 2 பேருமே வைக்கிறார். நீங்க கேட்கலாம், நெஹேமியா மட்டும் வச்சுக்கிட்டு என்னத்துக்கு இந்த பயில வச்சிருக்காரு, வெட்டி பயில? அவனுங்க நல்லா குத்துவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அலங்கம் கட்டுறாங்க. ஒரு நரி இது மேல நடந்து போனாலும் அது பொத்துல விழுந்துடும். இதெல்லாம் ஒரு அலங்கமா வச்சிருப்பாங்க. கஷ்டமா இருக்கும், வேதனையா இருக்கும், கண்டுக்கிட்டே கூடாது. ஆண்டவர் என்னை நினைத்திருக்கிறார், என்னை ஒரு பொசிஷன் வச்சிருக்கிறார். இந்த அலங்கத்தை கட்டுறதுக்கு ஒரு பாரத்தை கொடுத்திருக்கிறார். நான் பண்ணுவேன், அது ஏன் வேலை. இது ஒரு உசிதமான வேலை, சாதாரண வேலை கிடையாது. இதை கட்டும்போது நிறைய பிரச்சனை வரும். ஆனா ஆண்டவர் ஏற்ற நேரத்துல அவருக்கு என்னெல்லாம் கொடுக்கிறாரு அப்படின்னு தான் பணம் உதவி கொடுக்கிறார். கவர்மெண்ட்ல இருந்து ஆர்டர் வந்துடும், தடை பண்றவங்க எல்லாம் வெக்கப்பட வச்சிருவாங்க. இதெல்லாமே யாரால முடியும்னா ஆண்டவர் நிர்ணயிக்கும் போது முடியும். அவர் எங்க வச்சிருக்காரு, மனதில் வச்சிருக்கிறார். நெஹேமியா நினைக்கிறாரு, தாவீதை நினைக்கிறாரு. தாவீதை நினைச்சு என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் பேர் லேட்டா வந்தனால தான் கீ வாசனம் வாசிப்போம். இந்த கீ வாசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 40வது அதிகாரம் 17வது வசனம் தான் நம்முடைய திருவள்ளுவர் வசனம். இந்த செய்தியுடைய தலைப்பு The Lord takes thought for me. என்னை நினைவில் வச்சிருக்கிறார். வாசிப்போமா? நான் சிறுமையும் எளிமையுமானவன். அதாங்க கீ. இப்ப ஒரு பெரிய ஒரு பணக்காரன் உங்க வீட்டுக்கு வர்றாரு. தட புடலா நீங்க என்ன செய்வீங்க, எல்லாத்தையும் செய்வீங்க, அவரை ரிசீவ் பண்றதுக்கு எல்லாம் பண்ணுவீங்க. ஆனா இங்க நம்ம பாக்குறது, கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். நான் சிறுமையும் எளிமையான இருக்கிறேன், இருந்தாலும் கர்த்தர் நினைச்சதுதான் என் மேல் நினைவா இருக்கிறார். நினைவா இருந்து என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவரே என் துணையும் என்னை விடுவிக்கிறமா இருக்கிறேன், என் தேவனை தாமதியாதி. இதான் ஆண்டவர் என்னை நினைத்திருக்கிறார். ஏன் நினைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு சிறுமி எளிமையமான ஒரு விஐபி. நான் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், ஒரு மினிஸ்டர். அவர் வர்றாருன்னா நம்ம அதே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு வாரத்துல உங்களுக்கு நான் வந்து வேலை செய்ய வச்சிருக்கேன். சரி, ஒரு கதை நான் உங்களுக்கு சொல்லுவேன், ரொம்ப அவசியம் கதை சொல்லுவேன். ஒரு ராஜா இருக்கார். அந்த ராஜாட்ட பலர் உதவி கேட்க வர்றாங்க. ஒருத்தர் உதவி கேட்க வருகிறார். யா ராஜா, வணக்கம். வணக்கம், என்ன உங்களுக்கு? அவர் சொல்றாரு, நான் ஒரு சயின்டிஸ்ட். என்னுடைய நோக்கம் என்னன்னா, இந்த விவசாயத்தை உசிதமாக்கணும். பல ஐடியாஸ் நான் வச்சிருக்கேன், ஆனா எனக்கு இடம் கிடையாது. நான் சொல்றாப்புல ஒரு 100 ஏக்கர் எனக்கு கொடுத்தீங்கன்னா, அந்த 100 ஏக்கர் மூலமாக உங்களுக்கு ஒரு மாடல், இப்படித்தான் விவசாயம் செய்யணும், இப்படி விவசாயம் செய்தனா 100 மடங்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும், என்னால உங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியும் ஐயா. எனக்கு நீங்க 5 வருஷம் எனக்கு கான்ட்ராக்ட் கொடுங்க.
உங்களுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா என் பேர்ல கொடுத்துருங்க, இல்லைன்னா நீங்க எடுத்துக்கலாம். ராஜாக்கு ஒரே சந்தோஷம். மந்திரி எங்க கேட்கிறாரோ அங்க கொடு, நமக்கு சாப்பாடு போடுற காரியத்தை பேசுறாரு. இதைத்தான் எனக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அனுப்பிட்டார். ரெண்டாவது வணக்கம் வைக்கிறார். என்ன எவ்வளோ பிரச்சனை என்ன ஐயா, எனக்கு 5 பெண் பிள்ளைங்க ஐயா. என்னப்பா 5 பொம்பளை பிள்ளைத்தான் அரசனா ஆண்டி ஆயிடுவாங்களே, நீ ஏற்கனவே ஆண்டியா தானே இருக்க, எனக்கு ஏதாவது உதவி செய்யணும். பிள்ளைகளுடைய கல்யாணத்தப்ப ராஜா சில உதவி செய்தனா 5 பிள்ளைகள் நான் கட்டி கொடுத்துருக்கேன். உடனே மந்திரிக்கு ஆர்டர் பண்றாரு, இங்க வர 5 பிள்ளைகள் வச்சிருக்காரு, நான் ஆட்சியில் இருக்கிற வர என்னது இந்த பிள்ளைகள் 5 பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி நம்ம பொறுப்பு அப்படின்ட்டாரு. வணக்கம் வச்சுட்டு போயிட்டார். 3வது ஒருத்தர் வர்றாரு, வணக்கம் வைக்கிறார். என்னப்பா உனக்கு வேணும் அப்படிங்கிறார். ராஜா ராஜா எனக்கு ஒரு ஆசை, சொல்லு சொல்லு, அதுதான் நான் வந்திருக்கேன், உட்காந்துருக்கேன். நீங்க எங்க ஊருக்கு வரணும், எங்க வீட்டுல வச்சு ஒரு கப் டீ குடிக்கணும், உங்களுக்கு ஒரு டீ கொடுக்கணும், எனக்கு ரொம்ப ஆசை. ராஜா தலைச்சுப்பா அப்படிங்கிறார். இங்க எத்தனையோ பேர்கள் அவங்களுக்காக வந்திருக்காங்க, ஆனா என்னை நினைத்து ராஜா என் வீட்டுக்கு வரணும், என் கூட டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கட்டி பிடிச்சு, மந்திரி இவர் வீட்டுக்கு நம்ம போறோம், எங்க இருக்குன்னு சொல்லி பாதி ஸ்பெஷலா போட சொல்லி நான் வருவேன். அவன் கேட்கிறார், எப்ப ஒவ்வொரு எங்க இருக்குன்னு சொல்லி ஒரு குக்கராமத்தை சொன்னான். அங்க ஒத்தையடி பாதைதான் போகும். ராஜா போறாப்புல இந்த 4 வேல இருக்காரு. ராஜா பாரு ஸ்பெஷல் பாதை, ராஜ பாதை இருக்கும். மந்திரிக்கு தலை சுத்திச்சு. சரி உன் வீட்டுல என்னப்பா இருக்கு, ஒரு குடிசை இருக்குது. ஏன் ராஜா எப்படி உன் குடிசையில் இருப்பாரு, சரி நீ உன் வீடு அனுப்பிச்சு நான் மாத்த போறேன்ட்டு ராஜா தங்குறாப்புல ஏறக்குறைய ஒரு அரண்மனை மாதிரி எனக்கு வீடை கட்டி கொடுத்தாரு. கட்டிட்டு ஒரு 15 நாள் டே அண்ட் நைட் ஃபுல்லா ஒர்க் நடக்குது. எங்கன்னா பாதை, அரண்மனைக்கும் இவங்க வீட்டுக்கும் பாதை, பெரிய ஒரு பாதை போட்டாங்க. போட்டு அந்த பர்டிகுலர் டே வருது, ராஜா சேரட்ல வர்றாரு, டாட்டா டாட்டான்னு வீட்டுக்குள்ள வர்றாரு. டீ குடிச்சிட்டு சந்தோஷமா போயிட்டோம். பார்த்தீங்களா என்ன ஆசீர்வாதம் பாருங்க. ராஜா சொல்றாரு, என்னை நீ நினைச்சு என்னை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன்னு சொல்லி. இது ஒரு சாதாரண மனுஷன் ராஜாவை கூப்பிடாம கிடைக்க ஆசீர்வாதம். ஆனா நம்முடைய ஆண்டவர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோபடி. அதாங்க, நான் சிறுமியும் எளிமையானவனா என்னது நோபடி, என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அப்ப இவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கிரியேட்டர். இந்த கிரியேட்டர் எங்க இருக்காருன்னா வானத்துல இருக்கார். அங்க இருந்து என்ன செய்யறாருன்னா பூமியை பார்க்கிறார். பூமியை எல்லா பக்கம் நல்லொரு தீயர் எல்லாரையும் பார்க்கிறார். யார பார்க்க நல்லவரையும் பார்க்கிறார். உலகத்துல ஒவ்வொருவரையும் பார்க்கிறார், பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்ப அவர் எல்லாரும் நினைப்பாரானா அவர் பிள்ளைகளை நினைக்கிறாரு. நினைச்சு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய அட்வான்டேஜ் நம்ம கிட்ட வர முடியும். உங்களுக்கு கதை சொல்றேன். அந்த கதையில எவ்வளவு அருமையாக அந்த ராஜாக்கு கிட்ட வர்றாப்புல செஞ்சுட்டான். அந்த வயல் கேட்டார் பார்த்தீங்களா, அவன் ராஜா கிட்டே வர முடியாது. அலாட் ஆயிடுச்சா அது உள்ளே வர முடியாது. கல்யாணத்துக்கு பொண்ணு கல்யாணத்துக்கு உதவி கேட்டாரு, வர முடியாது. 2 பேரும் கிட்டே வருது. ராஜாவே நினைச்சவர் ராஜா வீட்டுக்குள்ள பண்ணிட்டார். அதுபோல நம்ம கிரியேட்டரோட நம்ம கிட்ட வரோம். கிட்ட வரும்போது என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அவருக்கும் உள்ள ஒரு உறவு. அதுக்கு காரணம்னா நாம் அவரை பார்க்கும் பொழுது எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போறோம். நமக்கும் ஆண்டவருக்குள்ள ஒரு உறவு, இந்த க்ளோஸ்னஸ் வரும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 14வது அதிகாரம் 22. இப்போ ஒரு சம்பவத்தை நான் காட்டப்படும். ஆண்டவர் அவனை எப்படி நினைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு சீசலை அனுப்பையிலே தம்முடைய சீசலை படகை ஏற்றி தமக்கு முன்பாக அக்கறை போகும்போது அவளை துரிதப்படுத்துகிறார். ஃபாஸ்டா போச்சுட்டார். யோசிச்சு பாருங்க, இந்த பக்கம் ஆண்டவர் இருக்கிறார், அவர் மலையில ஜெபிச்சு கொண்டிருக்கிறார். 23 மத்தேயு 14:23 ஆண்டவர் எப்படி நினைவுல சீசலை வச்சிருக்காருன்னு அவங்களுக்கு காட்டு. இயேசு சீசலை அனுப்பி துரிதம். அவர் ஜனங்களை அனுப்பிடுவது தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் அங்கே தனிமையா இருந்தார். அவர் தனிமையில் அங்க இருக்காரு. ஆனா அவருடைய நினைவுகள் ஃபுல்லா எங்க இருக்குன்னா சீசல் மேல. இதாங்க ரகசியம். ஆண்டவரோட நம்ம கிட்ட சேர்ந்து, இது யாருக்கு இந்த ஆசனம்? சீசலுக்கு மட்டும்.
எல்லாரும் சீஷரா, எல்லாரும் சீஷர் கிடையாது. நீங்க எல்லாருமே ஆண்டவர் சீஷரை மாதிரி ஆண்டவர் ஊழியம் செய்து ஆண்டவரோட நெருங்கி 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 வரும்போது என்ன நடக்கும் நம்ம பார்க்க போறோம். 24 மத்தேயு 14:24. அதற்குள்ளாக படகு நடுக்கடைகளை சேர்ந்து எதிர்காற்றபடினாலே அலைகினால் அலை உண்டது. இரவிலே 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடல் மேல் நடந்து வந்தார். இப்ப ஆண்டவர் அக்கறையில் இருக்கிறாரு, பேருக்குத்தான் அக்கறையில் இருக்காரு. அவர் மனதுல சிந்தைகள்ல யார் இருக்காங்கன்னா சீசர் இருக்காங்க. ஐயோ என் பிள்ளைக நடுக்கடல்ல இருக்காங்க, அவங்க படகு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு, நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 25 இரவிலே 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடல் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். ஏன் கடல்ல நடக்கிறாரு? ஏன்னா அவர் தேவன் அப்படின்னு ப்ரூவ் பண்றாரு. அப்ப நினைவுகள் இருக்காரு. ஆக்ஷன், எப்பவுமே ஆக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். அடுத்து வாசிப்போமா, அவர் கடல் மேல் நடந்து வருகிறதை கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால அவங்க பயப்படணும், சந்தோஷப்படணும். சந்தோஷப்படணும். ஏன்னா கிரியேட்டர், எங்களுடைய கிரியேட்டர் எங்களோட இருந்து நடந்து வருகிறார், எங்களுடைய பிரச்சனையை சந்திக்கிறது. அநேக நேரம் நம்ம ரியாக்ஷன் வந்து தப்பா வருது. ரியாக்ஷன் ஆண்டவர் நமக்கு ஒரு அழகான பாதையை வச்சிருக்கிறாரு, அப்ப பயம் வரக்கூடாது. அடுத்து பாருங்க, உடனே இயேசு அவர்களோடு பேசி திடன்கொள்கள், நான் தான் பயப்படாதுங்க, நான் தான் பயப்படாதுங்க. இன்னைக்கு அவர் நம்ம மேல நினைவா இருக்கிறார். அந்த நினைவா இருக்கும் பொழுது நமக்கு என்ன இருக்கக்கூடாது? பயம். ஏன்னா அவருக்கு தெரியும் எப்ப இதுல தலையை போடணும். இப்ப தலையை போட்டுட்டே இருக்க மாட்டாரு. ஏன்னா அப்பதான் நான் தான் பயப்படாதீங்க. 28 பேதுரு அவருக்கு பாருங்க, பேதுருக்கு இன்னும் கிட்ட வரணும் ஆசை. யாருக்கு? ஆண்டவரோட. இப்ப நமக்கு ஆண்டவரோட கிட்ட வரும்போது நிறைய நேரம் நம்முடைய தடைகள் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை நான் மெசேஜ் கொடுக்கும்போது எத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொல்லி நீங்க பாத்துக்கோங்க. ஒரே ஒரு பொண்ணு தான் இருந்தா, வேற யாரும் கிடையாது. நான் என்னுடைய பலவீனம் இருக்குது, நான் மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன், நான் கொடுத்துருக்கேன். அப்ப இதுல வந்து பல தடைகள் வரும். தடைகள் எல்லாம் மேல மாற்றி நம்ம என்ன செய்யணும்? அதோட கிட்ட வந்து சேரும். அப்ப யாருக்கு மட்டும்னா பேதுருக்கு மட்டும் என்ன வாசி வருதுன்னா, ஆண்டவரே நீர் ஆனால் தெரியும். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகு விட்டு இறங்கி இயேசுங்கவர் ஜலத்து. இது என்னன்னா விசுவாச பாதை. விசுவாச பாதை என்ன சொல்லுங்க பாப்போம். எனக்கு தெரியும், என்னை அழைத்தவர் வாண்டர். என்ன சொல்லுங்க? பேதுரு வந்துராத, நான் கடவுள், நான் நடப்பேன், நீ நடக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கணும். வா, நீ என்னை கிட்டிச்சரியா, வா, நான் உன்னை பாதுகாப்பேன். அது ஏன் வேலை. காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகிறது. காற்று பலமா இருக்கிறதை கண்டு 100% கடல்லையே மீன் பிடிக்கிறவர்கள். இவங்களுக்கு இதே மாதிரி காட்டு கோடி கணக்கா பார்த்திருக்காங்க. ஆனா பயத்துடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் சூழ்நிலையை பார்க்கிறாங்க. சூழ்நிலையை பார்த்து பாருங்க, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பார்த்து, அற்ப விசாரி, ஏன் சந்தேகப்பட்டாய்? இந்த ரட்சகர் இருக்கிறார், அவர் நம்மள நினைவா இருக்கிறார். இங்க சீஷர்கள் படகுல கஷ்டப்படுறாங்கன்னா ஆண்டவர் நினைவா இருக்கிறார். எங்க இருக்காரு? அந்த கையில இருக்காரு. என்ன செய்யறாரு? மலை மேல ஜெபிச்சு கொண்டிருக்கிறார். ஆனா ஆண்டவரால் மாத்திரம் என்ன முடியும் அப்படின்னா, நான் போய் என் பிள்ளைகளை நான் என்ன செய்வேன்? பாதுகாப்பேன். அது என்னால் மாத்திரம் முடியும். இது எல்லாராலையும் முடியாது. இது ஆண்டவருடைய ஒரு விசேஷமான ஒரு பவர். சரி, அடுத்த ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 8வது அதிகாரம். ஆண்டவர் நினைவா இருக்கிறார். இது இன்னும் கொஞ்சம் ஆழமான டெப்த். லூக்கா 8வது அதிகாரம். இப்ப பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அவளுடைய நினைவு என்னன்னு பார்க்க போறோம். ஆண்டவர் நம்மள நினைச்சிருக்காரு, அவ என்ன நினைச்சிருக்கா? லூக்கா 8வது அதிகாரம் 43. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தன் ஆஸ்தியெல்லாம் வைத்தியருக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சுத்தமாக சேர்ந்தார். அவள் பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நின்று போச்சு. இப்ப இவ என்ன நினைவுல வச்சிருக்கிறான்னா, டாக்டர் போயாச்சு, காசு போனதான் மிச்சம், ஆனா கொஞ்சமே சரியில்லை, நான் ஆண்டவர் கிட்ட போவேன் நினைவு. அப்ப அதுக்கு என்னன்னா அவர் மேல ஒரு விசுவாசம். விசுவாசம் போக முடியுமா? போக முடியாது. போறா, போய்
உடனே அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று சொல்லும்போது, ஐயரே திரளான ஜனங்கள் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதற்கு அவர் சொல்கிறார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறது. வல்லமை நமக்கு ஒரு பெரிய ஒரு அறிவு என்ன வேணும்னா, அடுத்த வல்லமை இருக்கு, பாவம். அப்போ அவர் யாருக்கு வச்சிருக்காரு? நமக்காக. யாருக்கு வச்சிருக்காரு? யாருக்கு ஒரு விசுவாசம் இருக்கும், நான் போவேன், அவனுடைய வஸ்திரத்தை தொடுவேன், எனக்கு சொல்லுங்க. ரெண்டு காரியத்தை அமைச்சு அவர் நன்மையில் நினைவா இருக்கார். ரைட். இன்னொரு நம்ம அவர் மேல் நினைவா இருக்கும். ஏன் நம்ம அவருக்கு நினைவா இருக்குன்னா, அப்பதான் நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கும். அந்த விசுவாசத்தோடு நம்ம போறோம், ஆண்டவரை தொடுறோம், சோத்துக்கிறோம். விசுவாசம் யார்ட்டு வரணும்? நம்மகிட்ட வரணும். நம்மகிட்ட வரும்போது அவர் கேட்பார், என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. அந்த வல்லமை பல வகையான வல்லமை. நம்மளை ஆசீர்வதிக்கிறது வேற வல்லமை, நமக்கு ஜீவனை பாதுகாக்கிறது ஒரு வல்லமை. என்னுடைய 67வது வயதுல எனக்கு பலவீனங்கள் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பலவீனத்தோட நான் உட்கார்ந்துருக்கேன் 100%. ஆனா இந்த மெசேஜை கொடுக்க எனக்கு ஸ்பெஷல் பவர் கொடுத்துட்டே இருக்கிறார். அப்ப அந்த வல்லமை அவற்றிலிருந்து வர்றதுக்கு நம்ம அவர் மேல் நினைவா இருக்கணும். இன்னைக்கு நமக்கு என்ன வேலை இருக்கு? ஞாயிற்றுக்கிழமை அந்த டாக்டர் என்ன செய்தி சொன்னாரு? சங்கீதத்துல கடைசி காரியத்தை நம்ம பார்த்தோம். அது என்னன்னு சொல்லி வாசிக்கணும், எழுதணும், மற்றவங்களுக்கு போதிக்கணும். இது நம்மகிட்ட இருந்து வரணும், மீதி அவர் பார்த்துக்கொள்வார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருமையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா, உம்மிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு கடந்து வருகிறது ஐயா. காரணம், நீர் எங்களை நினைவா இருக்கிற தேவன். அதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.